Hey guys, ஹன்சிகா நடித்து வெளிவந்த படம் மகா. இந்த படம் தான் நாம இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸும் இல்லாமல் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதோட சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ், லாஜிக் மிஸ்டேக்ஸு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா ஆஹா தமிழில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சிலம்பரசன் எதுக்காக நடித்தாருன்னு தெரியல. இந்த படத்துக்கு அவருடைய போர்ஷன் தேவையே இல்லைன்னு தான் சொல்லணும். சிலம்பரசனுடைய ஸ்கிரிப்ட் எழுதுகிற டைமில் இன்னும் மற்றவங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு மெனக்கட்டிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. தெரியாதவங்க எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் குட்டீஸுங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பேரண்ட்ஸு குழந்தைங்க கிட்ட சொல்லணுங்கிறத சொல்ல வந்திருக்கிறாங்க இந்த படத்தில். ஆனால் ஒரு குச்சி மிட்டாய்க்கு பதிலாக வேறு ஏதாவது பொருளாக கொடுத்துருந்து காமிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த குச்சி மிட்டாய்ங்கிறது எத்தனையோ படங்களில் பார்த்து பழகின கதையாக இருக்குது. இந்த படத்தில் ஒரு சில கேரக்டர்ஸு ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இந்த படம் ஹன்சிகாவுக்கு 50வது படம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கதை முழுக்க முழுக்க ஹன்சிகாவை சுற்றி சுற்றி கதை நகருது. என்னதான் ஹன்சிகா மட்டும் வர சீன்ஸ் தனியாக பார்த்தா கூட ஒரு டச்சிங்கான எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் ஸ்ரீகாந்த் வர சீன்ஸு, அவர் பேசுகிற ஸ்லோவான டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அமைதியான பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் வர சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் போர் அடிக்க வைக்கிறது இந்த படத்துல. இந்த படத்துல போலீஸ் ஸ்டேஷன், வில்லனுடைய ரூம் செட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாவே செட்டு போட்டிருந்திருக்கலாம். இந்த படம் கொஞ்சம் லோ பட்ஜெட் படமா இருக்குதுன்னு இந்த 2 செட்லயே நல்லாவே தெரியுது. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னதுன்னா ஜிப்ரானுடைய மியூசிக் தான் சொல்லணும். த்ரில்லருக்கு தேவையான பிஜிஎம் நல்லாவே போட்டு கொடுத்துருக்கிறாரு இந்த படத்துக்கு. பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னதுன்னா ஸ்ரீகாந்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்பவே போர் அடிக்க வைக்குதுன்னு சொல்லணும். இப்போ நாம ஒரு சில சொதப்பல் சீன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் கழுவணும் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். ஆனால் அந்த சிங்கில் விளக்கண பாத்திரத்தை தான் போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்காண்டி இந்த ஷாட்டை வச்சாங்கன்னே தெரியல. அதுலேயுமே ஒரு கேமராவை பார்த்து தான் அந்த பொண்ணு பேசுகிற மாதிரிலாம் அந்த ஷாட் இருக்கும். ஆனால் ஃபோனில் கேமரா ஆன்லேயே இருக்காது. இந்த சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது வேனில் நின்றுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஹன்சிகா கிட்ட பாச மழை வந்து பொழிவாங்க. அவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த வேனே வந்து மூவ் ஆகும். அந்த அளவுக்கு வேன் நிற்குமா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஆனால் இந்த படத்தில் டிரைவரும் கிளீனரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வண்டியை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு எப்படி இவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்பாங்க. இந்த சீனில் ஹன்சிகா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. இந்த சீனில் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஹன்சிகாவுக்கும் ஐ கான்டாக்ட் ரொம்பவே மிஸ் ஆகிருக்கும். அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் பேப்பரில் என்ன இருக்குதோ அதைத்தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உடனே ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ணணுங்கிறதுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே அந்த சீன் இருக்கும். உடனே ஃபோனை அட்டன் பண்ணிடுவாங்க. டேரக்டர் சொல்லியிருப்பாரு போல், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஃபோன் வர்றதுக்காகவே வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த சீனு. ஸ்கூல் டைமில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த குட்டி பொண்ணு ஃபோனை கொண்டு வந்து கிளாஸில் மேம் இருக்கும்போதே சவுண்டாக வச்சு கேம் விளையாடுவாங்க. இந்த பொண்ணு தெரியாமல் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருந்துருக்கலாம். அதை மேம் கண்டுபிடிச்ச மாதிரி கதையை கொண்டு வந்திருக்கலாம். இந்த சீனு ரொம்பவே மொக்கையாக போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சீனில் சேட்டுக்கிட்ட மொபைல் நம்பரை காமிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார் கருணாகரன். ஆனால் அந்த நம்பரை நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 14ன்னு ஆரம்பிக்கும் நம்பராக இருக்கும். பொதுவாக ஒரு மொபைலோடைய நம்பர் வந்து 9ல் ஸ்டார்ட் ஆகும், 8ல் ஸ்டார்ட் ஆகும், இல்லைனா 7, 6 இந்த மாதிரி இதில் ஏதாவது ஒன்று தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 14ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மொபைல் நம்பர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் காமெடிக்கு ஆள் இல்லை, அதனால தான் ஸ்ரீகாந்த் வர சீன்ஸ் எல்லாமே காமெடியாக இருக்குது அப்படின்னு தியேட்டர் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸில் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் ஸ்ரீகாந்துக்கு ஒரு ஸ்டென்ட் சீன் வச்சுருந்துருக்குறாங்க. அதை பார்த்தா இன்னும் பயங்கர காமெடியாக இருக்கும். வில்லனை பிடிக்கிறதுக்காண்டியே ஒரு பில்டிங்க்கு வந்திருப்பாரு ஸ்ரீகாந்த். அதுதான் அந்த படத்தில் ஸ்ரீகாந்துக்கு கொடுத்துருக்கிற ஒரு மாஸ் சீனு. ஸ்ரீகாந்த் மேலே இருந்து கீழே குதிக்கும் போது இவர் சரியாக குதிப்பாரா இல்லையான்னு வேடிக்கை பார்த்தவரை சேர்த்து கேமராக்குள்ள கவர் பண்ணிட்டாங்க. அப்படியே ஸ்ரீகாந்த் மேலேருந்து கீழே குதிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு பெல்ட்டி அடிப்பாரு. குதிக்கும் போதே ஸ்ட்ராங்கா நின்றுவாரு. அப்புறம் எதுக்கு அந்த பெல்ட்டின்னு தெரியல. ஸ்ரீகாந்த் கிளைமேக்ஸ்ல கூட பெருசா எதுவுமே இந்த படத்துல கண்டுபிடிச்ச மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க.
ஃப்ளாஷ்பேக்கில் வர சீனில் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஹன்சிகா. ஆனால் லிப்ஸிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. டப்பிங்கில் மட்டும் ஒரு சில டயலாக்ஸு பேசியிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்கூல் டிரைவரும் கிளீனரும் ஹன்சிகா பொண்ணு காணாமல் போனதில் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவரை கடைசி வரைக்குமே இந்த படத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் வில்லன் ரோலை காமிக்கும் போது ஸ்ரீகாந்தை விட வில்லனுக்கு தான் பெரிய காமெடி ரோலாக கொடுத்துருப்பாங்க. இன்னுமே இந்த வில்லன் ரோலுக்கான ஸ்கிரிப்டை மெனக்கட்டு எழுதியிருந்திருக்கலான்னு தான் சொல்லணும். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க, ஏதாவது சீன்ஸ் உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.